அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடத்தில் கொடுக்கப்பட்ட தளவமைப்பின்படி பல்வேறு குழாய் பொருத்துதல்கள் மற்றும் கூட்டங்களை பற்றி அறிந்து கொள்வோம். மேலும் ஒரே விட்டம் கொண்ட குழாய்கள் மற்றும் கேஸ் வெல்டிங் செயல்முறை மூலம் வெவ்வேறு விட்டம் கொண்ட குழாய்களை இணைக்க கற்றுக்கொள்வோம். இந்த பாடத்தின் முடிவில் நீங்கள் பின்வருபவை செய்ய இயலும். பைப்லைன் சர்க்யூட்டின் வரைபடத்தை ஆய்வு செய்து பயன்படுத்தப்படும் கைக்கருவிகளை விளக்கவும். அதன் வகுப்புகளை அடையாளம் கண்டு ஜிஐ பொருத்துதல்களை ஜிஐ குழாய்களுடன் இணைப்பதன் மூலம் ஒரு குழாய் சுற்றை உருவாக்கவும். ஒரு எளிய பைப்லைன் இணைப்பை உருவாக்கி ஜிஐ குழாய்களை பொருத்துதல்களுடன் சரி செய்யவும். வெல்டிங்கிற்கான குழாய்களை வெட்டி பைவல் செய்யவும். பட் வெல்டிங்கிற்கான குழாய்களை ஓட்டவும். ஒரு ரூட்டை இயக்கி அதே விட்டம் கொண்ட குழாய்களுக்கு சுத்தம் செய்யவும். 90 டிகிரி டீக்கான வடிவத்தை உருவாக்கவும். குழாய்களை வெட்டி தயார் செய்து சரிபார்த்து சுத்தம் செய்யவும். பைப்புகளை டேக் செய்து வெவ்வேறு விட்டம் கொண்ட பைப்புகளுக்கான வெல்டிங்கின் கோணம் மற்றும் மூட்டை சரிபார்க்கவும். இந்த பாடத்திற்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள் பின்வருமாறு: 1 steel measuring tape, 1 marker or pencil, 1 pipe vise, 1 egg saw frame with blade, 1 flat file, 1 BSP die stock and dies, 1 oil can, 1 double and spanner, 1 adjustable wrench, 1 water pump failure, 1 pipe wrenches, GI pipe bits தேவைக்கேற்ப, GI elbow தேவைக்கேற்ப, GI T தேவைக்கேற்ப, GI cross தேவைக்கேற்ப, GI coupling தேவைக்கேற்ப, GI union தேவைக்கேற்ப, GI pipeline nipple, GI pipe nipple தேவைக்கேற்ப, GI X nipple தேவைக்கேற்ப, GI reducer coupling தேவைக்கேற்ப, GI cap தேவைக்கேற்ப, GI plug தேவைக்கேற்ப, globe valve gunmetal தேவைக்கேற்ப, cotton waste தேவைக்கேற்ப, lubrication oil தேவைக்கேற்ப, GI பைப்புகள் மற்றும் GI பொருத்துதல்களின் வெவ்வேறு வகுப்புகளை அடையாளம் கண்டு GI பைப்பை BSP த்ரெட்டிங்கை புரிந்து கொண்டு GI பைப்பில் பைப்லைன் சர்க்யூட்டை உருவாக்குவோம். வரைபடத்தின்படி பொருத்தமான கைக்கருவிகள் மற்றும் பொருட்களை தேர்ந்தெடுக்கவும். GI பைப்பை பைப் வைஸில் பிடித்து ஆக்ஸோ ஃப்ரேம் பிளேடால் தேவையான அளவிற்கு பிட்களை வெட்டவும். விளிம்புகளை ஒரு தட்டையான கோப்புடன் தாக்கல் செய்து பர்ஸை அகற்றவும். BSP ஸ்டாக்கை பயன்படுத்தி GI பைப் பிட்களில் BSP அல்லது பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் பைப் த்ரெட்களை உருவாக்கி டை செய்யவும். கடைசியாக வரைபடத்தில் உள்ளபடி பொருத்துதல்களுடன் GI பைப்களை பொருத்துவதன் மூலம் எளிய பைப்லைன் இணைப்பில் உள்ள படிகளை பார்ப்போம். படம் 1. வரைபடத்தின் அடிப்படையில் தேவையான குழாய்களின் நீளத்தை கணக்கிடுங்கள். பைப் கட்டர் அல்லது எக்ஸாவை பயன்படுத்தி கணக்கிடப்பட்ட நீளத்திற்கு ஏற்ப குழாய்களை வெட்டுங்கள். டை ஸ்டாக்கை பயன்படுத்தி குழாயின் முடிவில் நூலை வெட்டுங்கள். நிலையான பொருத்துதல்களுடன் குழாயை இணைக்கவும். இப்போது நாம் குழாய் மற்றும் குழாய் பொருத்துதல்களை அசெம்பிள் செய்வோம். பின்னர் குழாயில் பொருத்துதல்களை சரி செய்வோம். பைப் 1ஐ பைப் வைஸில் பிடிக்கவும். குழாயின் வெளிப்புற நூல்களில் சணல் பொதி அல்லது பருத்தி நூல் பொருளை முறுக்கவும். குழாய் நூல்கள் மீது சீல் கலவை தடவவும். குழாய் அல்லது குழாய் பொருத்துதல்களுக்கு ஏற்ப குழாய் குறடு சரி செய்யவும். முழு நூல்கள் உள்ளே இருக்கும் வரை திருகு செயல்முறையை தொடரவும். குழாய் குறடு பயன்படுத்தி குழாய் எல்லுக்கு T1ஐ பொருத்தவும். பைப் ரேஞ்சை பயன்படுத்தி பைப் 2ஐ T1உடன் பொருத்தவும். பைப் ரேஞ்சை பயன்படுத்தி T2ஐ பைப் 2உடன் பொருத்தவும். பைப் ரேஞ்சை பயன்படுத்தி பைப் 3ஐ முதல் T2 வரை பொருத்தவும். பைப் ரேஞ்சை பயன்படுத்தி பைப் 3 முதல் T2 வரை பொருத்தவும். பைப் ரேஞ்சை பயன்படுத்தி முழங்கையை குழாய் 3உடன் பொருத்தவும். பைப் ரேஞ்சை பயன்படுத்தி பைப் 4ஐ முழங்கையில் பொருத்தவும். பைப் ரேஞ்சை பயன்படுத்தி குழாய் 4க்கு ஒரு சாக்கெட்டை பொருத்தவும். பைப் ரேஞ்சை பயன்படுத்தி பிப்காக்கை சாக்கெட்டில் பொருத்தவும். பைப் ரேஞ்சை பயன்படுத்தி பைப் 5 முதல் T2 வரை பொருத்தவும். பைப் ரேஞ்சை பயன்படுத்தி குழாய் 5க்கு சாக்கெட்டை பொருத்தவும். குழாய் குறடு பயன்படுத்தி வளைவை சாக்கெட்டுக்கு பொருத்தவும். குழாய் குறடு பயன்படுத்தி சாக்கெட்டை வளைவில் பொருத்தவும். பைப் ரேஞ்சை பயன்படுத்தி பைப் 6ஐ சாக்கெட்டில் பொருத்தவும். பைப் ரேஞ்சை பயன்படுத்தி T3ஐ குழாய் 6உடன் பொருத்தவும். பைப் ரேஞ்சை பயன்படுத்தி பைப் 7 மற்றும் 8ஐ T-உடன் பொருத்தவும். குழாய் குறடு பயன்படுத்தி குழாய் 7 மற்றும் 8க்கு சாக்கெட்டை பொருத்தவும்.
ஒரு குழாய் குறடு பயன்படுத்தி பிப்காக்கை சாக்கெட்களில் பொருத்தவும். மூட்டுகளை முடித்த பிறகு ஆக்சா பிளேட் அல்லது ஃப்ளோ லேம்பை பயன்படுத்தி அதிகப்படியான சணல், சரம் அல்லது சீல் செய்யும் நாடாவை அகற்றவும். முதலில் ஒரே விட்டம் கொண்ட குழாய்களை இணைப்பதை பார்ப்போம். எக்ஸாவை பயன்படுத்தி குழாய்களை 75 நீளத்திற்கு வெட்டி அதன் இறுதி சதுரத்தை கோப்பு செய்யவும். குழாயின் வெளிப்புற விளிம்பை 30 35 டிகிரி கோணத்திற்கு சாம்ஃபர் செய்து குழாயின் கீழ் விளிம்பில் 1.5 ரூட் முகத்தை விட்டுவிடுங்கள். வெட்டப்பட்ட குழாய்களின் உட்புறம் மற்றும் வெளிப்புற மேற்பரப்புகளை நீக்கிய பிறகு சுத்தம் செய்யவும். எண் 5 அளவு முனையை சரிசெய்து 1.6 மிமீ சிசிஎம்எஸ் நிரப்பு கம்பியை தேர்ந்தெடுத்து 2 வாயுக்களுக்கும் அழுத்தத்தை 0.15 kgf சென்டிமீட்டர் 2ஆக அமைக்கவும். சரியான ரூட் இடைவெளியுடன் ஒரு கோஅச்சு குழாய் பட் கூட்டை உருவாக்க ஒரு கோணம் அல்லது சேனல் சாதனத்தில் 2 குழாய்களை அமைக்கவும். தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றவும். நடுநிலை சுடரை அமைக்கவும். குழாய்களுக்கு இடையில் 1.5 மிமீ ரூட் இடைவெளியை வைத்து 3 இடங்களில் வெல்டிங் செய்யவும். குழாய் சுற்றளவை 4 பிரிவுகளாக பிரிக்கவும். குழாயை சாதனத்தில் கிடைமட்டமாக வைக்கவும். ரூட் ரன்னை 3 கடிகார நிலையிலிருந்து 12 கடிகார நிலை வரை சரியான ஊதுகுழாய் மற்றும் நிரப்பு ராட் கோணங்களை பயன்படுத்தி டெபாசிட் செய்யவும். குழாய் மூட்டை கடிகார திசையில் திருப்புங்கள். இதனால் எல் பிரிவில் ஏற்கனவே செய்யப்பட்ட ரூட் ரன் முடிவு 3 கடிகார நிலைக்கு வரும். முதல் பிரிவில் செய்தது போலவே இரண்டாவது காலாண்டு பிரிவிலும் ரூட் ரன்னை வெல்டிங் செய்யவும். இதேபோல் 3வது மற்றும் 4வது கண்டங்களின் ரூட் ரன்னை முடிக்கவும். ரூட் ரன் முழுவதும் வேரில் ஒரு சாவி துளையை பராமரிப்பதன் மூலம் வேர் ஊடுருவலை உறுதி செய்யவும். எஃகு கம்பி தூரிகையை பயன்படுத்தி ரூட் ரன்னை சுத்தம் செய்யவும். எண் 7 அளவு முனையை சரிசெய்து 3 மிமீ சிசிஎம்எஸ் நிரப்பு கம்பியை தேர்ந்தெடுத்து வாயு அழுத்தத்தை 0.15 kg ஆக அமைக்கவும். நடுநிலை சுடரை அமைத்து இரண்டாவது ரன்னை டெபாசிட் செய்வதன் மூலம் வி பள்ளத்தை நிரப்பவும். ஊதுகுழாயில் லேசான நெசவு பயன்படுத்தவும். இதனால் வி மற்றும் ரூட் ரன் இரண்டும் சரியாக உருகும். சரியான மணியளவு, சுயவிவரம் மற்றும் வெல்ட் வலுவூட்டலை உறுதி செய்யவும். அண்டர்கட் மற்றும் பிற வெல்ட் குறைபாடுகளை தவிர்க்கவும். மூட்டை சுத்தம் செய்து வெளிப்புற குறைபாடுகளை ஆய்வு செய்யவும். வெவ்வேறு விட்டம் கொண்ட குழாய்களை இணைப்பது பற்றி இப்போது கற்போம். 90 டிகிரி டி குழாய்களுக்கான வடிவத்தை இணை வரி வளர்ச்சி மூலம் பிரதான குழாயில் ஒரு கட் அவுட்டுடன் உருவாக்கி தளவமைப்பு செய்யுங்கள். வேலை வரைபடத்தின்படி பைப்பின் இணைப்புகளை வெட்டவும், வடிவமைக்கவும் மற்றும் பூட்டவும். ஜாப் டிராயிங் படி 2 பைப்புகளையும் சோதித்தல், அமைத்து நேராக்கவும். கேஸ் வெல்டிங் மூலம் இணைப்பை தைக்கவும். சோதனை மூலை மட்டத்தை பயன்படுத்தி செங்குத்தாக உள்ளதா என சோதிக்கவும். கேஸ் வெல்டிங் மூலம் கூட்டை முடிக்கவும். அரிப்பை தவிர்க்க வேலையை கழுவவும். இந்த பாடத்தில் நாம் எவ்வாறு விவாதித்தோம்? பைப்லைன் சர்க்யூட்டின் வரைபடத்தை ஆய்வு செய்து பயன்படுத்தப்படும் கைக்கருவிகளை விளக்கவும், அதன் வகுப்புகளை அடையாளம் காண்பதன் மூலம் ஒரு குழாய் சுற்றை உருவாக்கவும், ஜிஐ பொருத்துதல்களை ஜிஐ குழாய்களுடன் இணைக்கவும், ஒரு எளிய பைப்லைன் இணைப்பை உருவாக்கி ஜிஐ குழாய்களை பொருத்துதல்களுடன் சரி செய்யவும், வெல்டிங்கிற்கான குழாய்களை வெட்டி பவல் செய்யவும், பட் வெல்டிங்கிற்கான குழாய்களை ஒட்டவும், ஒரு ரூட்டை இயக்கி அதே விட்டம் கொண்ட குழாய்களுக்கு சுத்தம் செய்யவும், 90 டிகிரி டீக்கான வடிவத்தை உருவாக்கவும், குழாய்களை வெட்டி தயார் செய்து சரிபார்த்து சுத்தம் செய்யவும், பைப்புகளை டேக் செய்து வெவ்வேறு திட்டம் கொண்ட பைப்புகளுக்கான வெல்டிங்கின் கோணம் மற்றும் மூட்டை சரிபார்க்கவும். இதை பற்றி உங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.